ஒரு காடு, அந்த காட்டுல இருக்கிற 2 உயிர்களுக்கு இடையே நடந்த சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த கதையில பார்க்க போறோம். ஒரு புறம் ஒரு பாம்பு, கோபம், பொறாமை, ஆத்திரம், பழிவாங்க இருக்கணும் எல்லாமே இருக்கு. மற்றொரு புறம் ஒரு ஆமை, மென்மையானது, நிதானமானது, அமைதியானது. ஒரு நாள் அந்த பாம்பு ரொம்ப சோர்வாகவும் காற்றில்லாத இடத்துல ஒரு பள்ளத்துல சிக்கிக்கிடுச்சு. ஒரு பெரிய கிளை அந்த பாம்பு மேல விழுந்துருச்சு. பாம்பு அங்கேயே இருந்ததுனால அதுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உணவும் இல்ல, வெளியே வர்றதுக்கு யாரும் உதவும் இல்ல. பாம்பு காடு முழுக்க பாக்குது, பயம்தான் இருக்கு, நமக்கு யார் உதவி பண்ண போறாங்க அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த வழியாக ஒரு ஆமை வருது. மெதுவாக தன்னுடைய வலிமையால அந்த கிளையை வேற பக்கம் தள்ளிடுது. பாம்பு ஆச்சரியப்படுது, நான் உனக்கு எந்த உதவியுமே செய்யல, கூடவே எத்தனையோ முறை உன்னை சாப்பிடணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிருக்கேன், நீ எப்படி எல்லாமே தெரிஞ்சு எனக்கு உதவி செஞ்ச அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஆமை சொல்லுது, நீ என்னவா இருந்தாலும் நீ இந்த உலகத்துல ஒரு உயிர் தான். நீ ஒரு கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கும் போது பழைய தவறுகளை நினைவுபடுத்துறது, உன்னை காப்பாத்தாம விடுறது அப்படின்றது என்னோட இயல்பு இல்ல அப்படின்னு சொல்லுது. அன்னையில இருந்து பாம்பு மாறிடுது, கோபத்தை விட்டுட்டு அமைதியாயிடுது. பாம்போட முதல் நண்பன் அந்த ஆமையாவே இருக்கு. இந்த உலகத்துல மாறாத உயிர்கள் எதுவுமே இல்ல. சுயநலம், பழிவாங்க குணம் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க மாறதற்கு விதை போடுறது தான் உண்மையான பண்பு. ஒரு செயல் ஒருவருடைய வாழ்க்கையை மாத்துது அப்படின்னா அது நல்லது தானே.